வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? 2026 சட்டசபை தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இன்று காலையில் வெளியான மிக முக்கியமான தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம். டெல்லியில் ராஜ மரியாதையுடன் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு அழைப்பிதழ் கொடுத்துள்ளார். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அழைத்திருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் தென் மாவட்டங்கள் முழுவதும் அதிமுகவின் தொண்டர்களது வாக்குகளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேரடியாக என்டிஏ கூட்டணிக்கு விழும்படி செய்ய முடியும். இல்லை என்றால் 500 ஓட்டுகளில் என்டிஏ கூட்டணி தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான் என்ற காரணத்தினால் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி ஓபிஎஸ்ஸை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்று அதிகாலையிலேயே ஓபிஎஸ்ஸிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு ஓபிஎஸ்ஸை அழைத்துள்ளார். இந்த சந்திப்பிற்கு பிறகு நிச்சயம் அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் பழசை மறந்துவிட்டு அதிமுகவில் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்பதை செய்தியாளர்களிடம் கூறிவிட்டார். இப்பொழுது மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்றாலும் அவர் அதே முடிவில்தான் இருக்கிறார். மனம் மாறக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறிவிட்டால் அனைத்து பிரச்சனைகளும் இங்கு முடிந்துவிடும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறவில்லை என்றால் இங்கு பிரச்சனை மீண்டும் மிகப்பெரிய அளவில் பூகம்பமாகவே வெடிக்கும். இதனால் அதிமுக மீண்டும் பிரச்சனைக்குள்ளாகி சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அதிமுகவின் நிலைமை தோல்வியை ஏற்படுத்தும். சசிகலாவும் நேற்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். தென் மாவட்டங்களில் மகளிர்கள் ஆதரவு சசிகலாவிற்குத்தான் இருப்பதாகவும் சசிகலா நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் பெண்கள் கூறியுள்ளனர். தற்பொழுது சிக்கலில் உச்சத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி ஒருவரையாவது சமாளித்து அதிமுக தலைமையில் இணைத்துவிட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது அமித்ஷாவின் எண்ணமாக இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்கள் முயற்சியில் ஒருபோதும் பின் வாங்க மாட்டார். அவர் அதிமுகவில் இணைவது பற்றிய விருப்பத்தில்தான் இருக்கிறார். எடப்பாடியின் மனம் மாறிவிட்டால் நிச்சயம் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக மீண்டும் செயல்படுவார். ஓபிஎஸ் அதிமுகவில் இணையலாமா வேண்டாமா?